கொங்கு பெல்ட்ல அதிமுக தோல்வி, அதுவும் படுதோல்வி. அண்ணாமலை அவர்கள் முழுமனதாக பிரச்சாரம் செய்தும் இந்த தோல்வி என்டிஏ கூட்டணிக்கு வந்திருக்கு அப்படின்னா இது யாருடைய தோல்வி, யாரு காரணம்? அதாவது அதிமுக சில பேர் இது மாதிரி அண்ணாமலை அவர் ஆதரவாளர்கள்லாம் ஓட்டு போன வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவர் பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் சில சந்தேகங்களை கிளப்பி இருக்கின்றார்கள். அப்ப அண்ணாமலை சொன்னாதான் அங்க ஜெயிப்பு தோப்பு அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்புறம் அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத ஏன் இவ்வளவு நாளா கழுவி ஊத்திருந்தீங்க நீங்க? இந்த தகவலை சொல்றதே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தானே. அதிமுகல இருக்கவங்க, பாஜகல இருந்து அதிமுகல போனவங்க பேரே நான் சொல்றேன், காயத்ரி ரகுராம் அவர்கள், அவங்களுடைய ட்வீட். அவர் தான் ஒண்ணுமே கிடையாது இல்ல, அவரால் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது, அரவக்குறிச்சியில தோத்து போனவரு, அவர் பிரச்சாரத்தை பத்தி நீங்க ஏன் கேள்வி கேட்டுக்கிறீங்க? நயினார் நாகேந்திரன் அவர்களை கேளுங்க, அவங்க எடப்பாடியார் அவர்கள் கேளுங்க, ஆரம்ப காலத்துல இருந்து கொங்குல கிங்கில் அதிமுக ஏன் தேர்த்து போச்சுன்னு அவங்களை கேளுங்க, ஏன் திருப்பி அண்ணாமலையை கேட்கறீங்க? சரி, நான் தேர்தல் முடிந்தும் கூட, அதாவது இந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஐ வாஸ் அண்டர் த இம்ப்ரெஷன் ஏடிஎம்கே ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, நான் சிம்பிளா சொல்றேன், அந்த கால்குலேஷனை நீங்க 24 அதிமுக வாக்கு வங்கின்னு எடுத்தீங்கன்னா அந்த தேமுதிக கொஞ்சம் கழிச்சது போக ஒரு 22%, இந்த பக்கம் பாஜக ஒரு 11%. இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது, இது எல்லாமே அவங்களுடைய இந்த கோர் ஓட் பேங்க்ல இது. ஸோ அப்போ இது அப்படியே 33 இங்க டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் பாமக அமமுக இதெல்லாம் சேர்த்து they will get around 37% அப்படின்றது என்னுடைய கணக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், 37% வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரிசல்ட் என்ன வாய்ந்திருக்கும் பாருங்க. தாவேக இடத்துல ஏடிஎம்கே. ஆமா, ஏன்னா அவங்க 35, இன்னைக்கு அதிமுக 31 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 6% மிஸ்ஸிங். நீங்க வெறும் அதிமுக பாஜக வாக்குகளை கூட்டினாலே இந்த மிஸ்ஸிங் வருது, அது 6% அப்படின்றது.